நண்பர்களே, நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் வந்து கைராசியான டாக்டர். இப்படியே இருக்கும்போது அதே ஊரில் வந்து ஒரு கணவன், ஒரு கர்ப்பிணி மனைவியும் ஒரு கணவன் வசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கணவன் வந்து அவர் பொண்டாட்டியை வந்து எப்போயுமே ரொம்ப பண்பாக பார்த்துட்டு இருந்துச்சு. இப்படியே இருந்துகிட்டே இருந்தது. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்த உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு அருவாமனை எடுத்து சும்மா அப்படி சொன்னா அவங்க மனைவியோட வயிறை கிழிஞ்சி குழந்த கால் மட்டும் வெளியில் நின்றுச்சு. ஐயோ, நான் தெரியாமல் சொல்லி அப்படியே அவன் பண்ணிட்டு தூக்கிட்டு நேராக அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம். டாக்டர்கிட்ட போனோன்னு, டாக்டர் உனக்கு அறிவு இல்லையா, போய் இப்படி சரி எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போயிருக்கேன். ஒன்று அந்த டாக்டர் எப்படி நம்ம வந்து காலை வந்து உள்ள தள்ளலாம், குழந்தை வந்து உள்ள தள்ளிக்கிறது அப்படியே அவர் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவருக்கு எப்பவுமே அவருக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது. சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னா உடனே அவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு அந்த குழந்தை காலில் வச்சிருக்கணும். குழந்தை டக்குன்னு அந்த காலை உள்ளே எடுத்த உடனே அப்புறம் டக்குன்னு வாங்க எல்லாரும் அப்படின்ட்டு அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் அந்த அம்மா வயிற்ற தச்சு குழந்தையும் அம்மாவையும் காப்பாற்றிட்டாங்க. உடனே அந்த டாக்டருக்கு பாராட்டணும்னா இதில் சின்னது எப்பயுமே சமயோகிதமாக யோசிச்சா எவ்வளோ பெரிய இன்னொருலேருந்து வெளியில் வந்துடும். இன்னொரு கதை. ஒரு வாட்டி சிவபெருமான் வந்து இமயமலையில் இருக்கும்போது எல்லா மிருகங்களும் போயிட்டு அவங்கவுங்களுக்கு வரம் வாங்கிக்கிட்டாங்க. வரம் வாங்கின உடனே எறும்பு வந்து போயிருக்கு. எறும்பு வந்து போய் ஐயா எனக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும். சரி, எனக்கும் ஒரு வரம் கொடுக்கணும், இந்த கொசுவுக்கும் ஒரு வரம் கொடுக்கணும். சரி, உங்கள் 2 பேருக்கும் ஒரு வரம், என்ன வரம்னு கேளுங்க. நான் அதுங்களுக்கு எவ்வளோ கேடு கட்டேன்னு தான் என்ன பண்ணிச்சு, நாங்கள் வந்து மனுஷனை கடிச்சது மனுஷன் வந்து செத்து போயிடணும் அப்படின்ட்டு. உடனே கடவுளுக்கு கோபம் வந்துடுச்சு. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் கடித்தா வந்து மனுஷன் சாக மாட்டான், நீங்கள் கடிப்பீங்க, உடனே வந்து மனுஷன் வந்து உங்களை டம்மான்னு அடிப்பான். அடித்த உடனே நீங்கள் செத்துருவீங்க. ஐயோ கடவுளே வருது. இதுதான் நல்லபடியாக யோசித்து வரங்க. அவங்க கேடுகட்ட வரங்கட்டாங்க, அதனால் அவங்களுக்கு எடுத்தோம். அதனால் இப்போயும் நம்ம கொசு வந்து நம்ம கடிக்கும், நம்ம வந்து அடித்தோம்னா கொசு செத்துருக்கு. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். எதுவுமே எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.